ஏங்க, நீங்க கேள்வி கேட்கறத நிறுத்தவே மாட்டீங்களா? எப்ப பாரு என்ன பண்றது, ஏது பண்றது, எவ்வளோ எங்கன்னு. சின்ன வயசுல எவ்வளோ வயசுன்னு கேட்டாங்க. ஆசையா கேட்டிருப்பாங்க, விட்டுருவோம். அப்புறம் மார்க் எவ்வளோன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. 4 பேர்ட்ட 4 விதமா சொல்லி அதையும் சமாளிச்சாச்சு. இப்போ எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டேட்டிங்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல புரியல, எவ்வளோனா கூடவே சம்பளம் எவ்வளோன்னு வேற கேக்குறாங்க. அதுவும் அப்படித்தாங்க. கேள்விக்கு பதில்னு இல்லாம கேட்கிறவனுக்கு பதில்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன கேட்பாங்க? எக்ஸாக்ட்லி எவ்வளவு சொத்து, எவ்வளவு சேவிங், கரெக்ட் தானே? கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் என்ன, போக போக பிபி எவ்வளோ, சுகர் எவ்வளோ, அதுக்கு மருந்து எவ்வளோன்னு இருக்க வேண்டியதுதான். ஃபைனலி பென்ஷன் எவ்வளோன்னு ஆரம்பிப்பாங்க. எவ்வளோன்னு எவ்வளவு நாளைக்குங்க கேட்க போறீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதை விட கேள்வி கேட்ட போறாங்களோன்னு தாங்க பயம் அதிகமா இருக்கு. ஒன்னு சொல்றேங்க, இப்படி எவ்வளோன்னு யாரும் எதுவும் கேட்டா சும்மா அடிச்சு விட்டுருங்க, தப்பே இல்லை.